அக்கா இன்னும் 2 மாசம் கழிச்சு வீக்கெண்ட்ல மட்டும் பியூட்டி கோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா நம்ம கையில ஒரு தொழில் வச்சுக்கிறது நல்லது தானக்கா? ஏன் நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிருந்தா, இப்ப நீ வேலைக்கு போறது ரொம்ப முக்கியமா? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எனக்கே பிடிக்கல. இப்ப உனக்கு என்ன குறை? காலேஜுக்கு போனோமா, நல்லா படிச்சோமா, வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருந்தோமான்னு இல்லாம உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் சொல்றது புரிஞ்சுதா? என்ன வள்ளியம்மா, என்ன பார்த்தா எல்லாருக்கும் தொக்கா இருக்கா? என்னமோ கடமையை செஞ்சாதான் மரியாதை வரும்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் வேலைக்கு போனேன். அதுக்கே என்ன திட்டுறீங்க? நான் வேலைக்கு போக கூடாதா? நான்லாம் சம்பாதிக்க கூடாதா? பிருந்தா, என்ன குரல் ஒசருது? பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? ஆமாக்கா, எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ மட்டும் படிச்சுக்கிட்டே ஆட்டோ ஓட்டலாம், பார்ட் டைம்ல வேலை பார்க்கலாம், நான் பண்ண கூடாதா? இப்ப என்ன, நான் என்ன திருடிட்டா வந்தேன்? உழைச்சு தானே சம்பாரிச்சேன். இதுவும் ஒரு வேலை தானே? என்ன பேச்சு பேசிட்டு இருக்காமா? சுமர், அவ சின்ன. இங்க பாரு, நீ வேலைக்கு போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். ஏன் போக கூடாது? நீ வேலைக்கு போக கூடாதுன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் நீ இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல வேலை பாக்குறதுதான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுச்சா? யோசிச்சு பாரு. வீரா, பின்ன என்ன கண்மணி, பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு புரிஞ்சுப்பான்னு பார்த்தா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காடி. ஏண்டி, வீட்டுல இருக்கிற எங்க எல்லாருக்கும் வேலைக்கு போக தெரியாதா? நீ உழைச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்த போறல்ல?